ஈரோட்டில் தாவேக்கா அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டம் பிரச்சாரம் நடத்த போகிறாங்க. இந்த பிரச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பெரிய கம்பு மாதிரி வச்சு மேலே வச்சுருப்பாங்க. அது 40 அடி உயரத்தை வச்சுருக்கனால அங்கே முள்கம்பி போட்டு முள்வேலி போட்டு அதை சுற்றி காப்பாற்றிருக்காங்க. எதுக்கு முள்வேலி குரங்கு ஏறுமா இல்லை எனக்கு புரியல. அணில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த ரசிகர்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா, அதாவது வருங்கால தொண்டர்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா, முள்வேலி போட்டு முள்கம்பி போட்டு ஒரு படம், பழைய படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நடிகர், பழைய நடிகர் நடிச்ச படத்துல, ஏன்டா சொந்தக்காரனே வீட்டுக்கு வரக்கூடாதுதான்டா வீடை சுத்தி முள்வேலி போட்டு குளிதண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி கேவலமா காரி துப்புனாலும் இந்த ஆள் எங்க போய் நின்னாலும் எங்க போய் மீட்டிங் போட்டாலும் போய் குமிறாங்க. பாத்தீங்களா, இவங்களைத்தான் சாத்தணும், முள்ளுக்கம்பாலே சாத்தணும். ஸோ ஒரு தடவை போட்ட மீட்டிங் அப்போ கிரீஸ் தரவுனாங்க கம்பியில் ஏறக்கூடாதுன்னு. 2வது தடவை போடுறப்போ இப்ப முள்வேலி போடுறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வைப்பாங்க. ஒழுங்கா நிக்கிறியா போட்டு தலவா அந்த நிக்க வாய்ப்பு இருக்கு. ராஜபக்சோட மறுவுரம் அல்லவா விஜய். ஸோ இங்க இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது நம்மால் குட்டி குஞ்சானின் ஐகான், அதாவது அந்த டெக் யூடியூபர் பேர் நாங்க ஏ2டி நந்தா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் இங்கே வித்துக்கிருக்கேன், இங்கே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே உள்ளவங்கிட்ட கடல மிட்டாய், முறுக்கு, அதிரசம், அந்த குடிசை தொழிலெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதை எடுத்து ப்ரொமோட் பண்ணேன்னா உனக்கு ஒரு புண்ணியம்னாச்சும் கிடைக்கும். ஸோ அதை வாங்குங்க. இயற்கையாக நம்ம ஊரில் சின்ன சின்ன கடைகளை தொழில், சின்ன சின்ன தொழிலெலாம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லாமல் இங்கே இன்டர்நேஷனல் லெவலில் அவன் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியை உருவாக்கி அவன் வித்துக்கிட்டு இருக்க ஒரு சாக்லேட்டு 400 ரூபாய்ங்க. ஒரு சாக்லேட் 400 ரூபாயும். 40 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி திங்கிறத விட்டு 400 ரூபாய்க்கு சாக்லேட்டு நல்லா இருக்கு. அவங்களோட ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா, மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு ப்ரொமோஷன். மிஸ்டர் பீஸ்ட் ஒரு ஃப்ராடு, இன்டர்நேஷனல் ஃப்ராடு, இது ஸ்டேட் ஃப்ராட், இந்த சின்ன லெவலில் இருக்க ஃப்ராடு. இவனே அந்த ஏ2டி நந்தான்னு அவனோட சிரிக்கி ஆஃப் தெரியுமில்ல உங்களுக்கு. இவங்களை ஃபுல்லாக நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. இவங்க எதுக்குமே இனிமேல் கவலைப்பட மாட்டாங்க. எதை வேணா அவன் தள்ள வித்தரலாம், நீ என்ன வேணா வாங்குவேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாதிரி ஆட்கள் எல்லாருமே வரதான் செய்வாங்க. சிந்திக்காத மனிதர்கள் இருக்கும் வரை நீ முட்டாளாகவும் அடிமையாகவும் ஒரு ஜாம்பி கூட்டமாகவும் தான் வாழ்வ. Who is this guy?